ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை. அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
என்ன பாப்பா போய்னோ பாப்பா என்ன ஓ பாப்பா ஆடா போடா இங்க நின்னுங்கற மலையாட்டம் அண்ணு தெரியல போய்னோ ககாரா என்ன கூப்பிடாடியா என்ன ஓ என்ன ஏன் பொண்ணே என்னப்பா உனக்கு என்னம்மா ஏ கூட பொறுந்த பொறுப்பு கூட பொறுத்த பொறுப்பு பொறுப்பு அது ஆமா பொறுப்பு என்ன நல்லா என்ன நல்லா இருக்குமா ஏதோ நிலத்த முறையில கேள்வி ஆத்திரம் ஆத்திரத்து கூட சேர்ந்து அண்ணா கைதா நான் சொன்னேன் அண்ணா கிட்ட சொல்லலாமா அண்ணா கைதா அண்ணா கைதா எப்படி என்ன நான் பின்ன போறதா நீ பின்னால போறதா செத்து போற கம்யூனிட்டி இவரு முன்ன பிறந்தாரா நான் பின்னாடி பிறந்தேன்னா அட சத்தியமா நான் முன்ன பிறந்தேனா அடா எல்லாம் முன்னாடி தான் பிறப்பாங்க யாரும் பின்னாடி எல்லாம் பிறக்க மாட்டாங்க நான் முன்ன பிறந்தா 2 வருஷம் விட்டு நீ பிறந்தா அப்படி யாருமா சொல்லு என்ன நானும் வந்து நத்தமுரு ஒரு பொண்ணா பிறந்து எனக்கு எல்லாம் நீ குறை வச்ச ஆமா நான் உனக்கு எங்கலமா குறை விட்டா ஏரியில குறை விட்டு நம்ம பிடிச்சிட்டு இல்லமா பூவுல குறைவா பொட்டுல குறைவா நகையில குறைவா பட்டு குறைவா சேல்ல குறைவா காயில குறைவா காவாயில குறைவா இந்த பொறாடுறாங்களா பொறாடா குறைடா
ஏதோ கண்டாய் போடுறேன் என்ன எனக்கு பூவுல குறையில்ல எனக்கு பொட்டுல குறையில்ல எனக்கு சாலையில குறையில்ல எனக்கு ஜாக்கெட்ல குறையில்ல எனக்கு அதுல குறையில்ல எனக்கு இதுல குறையில்ல எனக்கு சாத்துல குறையில்ல எனக்கு சூத்துல குறையில்ல எதுலயுமே குறையில்ல ஆமா சரி என்ன எனக்கு மழை துயர மண்ணு யாரா புள்ளைய கழிச்சது ஓய என்ன புள்ள கழிச்சிருக்காங்க போட பாப்பா மனசை யாரு கழிச்சதுன்னு கேட்டான் எனக்கு மழை துயர மண்ணு இந்த நத்தாமூர்ல நீங்க நம்ம ஆண்டு விட்டா குத்தம் இல்ல என்ன ஒரு சண்டால பாவித சீமில்லைக்கு பிறந்து இருந்தா ஆமா நான் ஒரு அம்பு எடுப்பேன் வில்ல எடுப்பேன் நத்தா பொருளாக நீ பங்கு எடுப்பேன் யாரு ஏமாந்துக்கிறாங்க நான் தான் பொருளை நீ பங்கேற்று கொடுவேன் நான் பொண்ணு சண்டால பாவித சீமில்லைக்கு நான் பிறந்தா போறேன் ஆமா இந்த ஒரு வயசு பசங்க புள்ள பக்கம் பேர் யாரும் இல்லையா என்ன சத்தியமா நான் வயசுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆனா ஒரு 5 வருஷம் இருக்குமாமா செத்து பார்க்க ஒரு 4 வருஷம் வயசுக்கு வந்து ஒரு பொட்டை புள்ளி 5 வருஷமா ஒரு 3 வருஷம் ஒரு 2 வருஷம் இருக்குமா கிட்ட வந்து காரி மூடி வந்துருவாங்க ஏமா ஒரு வாரம் ஏமா வயசுக்கு வந்து ஒரு பொட்டை புள்ளி 4 வருஷம் 5 வருஷம் வீட்டுல வச்சிருக்காங்க அப்புறம் எம்மா என்ன அதோட கம்மி என்ன என்ன வயசுக்கு வந்து இன்னியோடு 50 வருஷம் ஆச்சு கட்டி போடலடா ஜெடி போடாது கை வைக்கலாம் முன்னாடி வேலை என்ன இந்த 50 வருஷமா இது வரைக்கும் இந்த நத்தாமல்ல என்ன ஒரு ஆளு பார்க்கவே இல்ல என்ன ஒரு ஆளு கேட்கவே இல்ல என்ன நான் வயசுக்கு வந்து என்ன எங்க பொண்ணு கட்டாங்க தெரியுமா என்ன பொண்ணு கட்ட மாதிரி இந்த ஊர்ல ஒரு சக்காந்தி பொண்ணு கட்டிருக்க மாட்டாங்க குடிகாரனுக்கும் பூஜைக்காரனுக்கும் வாங்கப்பட்டு இருப்பாங்க ஆனா என்ன பொண்ணு கட்டதுல பெரிய பெரிய இடத்துல பொண்ணு கட்டாங்க என்ன என் கண்ணழக பார்த்து பார்த்து கலைஞருக்கு கேட்டாங்க தம்பி கலைஞர் செத்தா விட்டாரு கலைஞர் செத்தா விட்டாரு கலைஞர் செத்தா விட்டாரு இப்ப எனக்கு தெரியாது என்ன நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் வெளிநாட்டுக்குடா என்ன என் முக்கழக பார்த்து பார்த்து முகாஸ்டாரனுக்கு கேட்டாங்க அவங்க 2 பேரும் அப்ப முடியல தம்பி அப்ப முடியல அவங்க எனக்கு தெரியாது என்ன என்ன கழக பார்த்து பார்த்து நரேந்திர மோடிக்கு கேட்டாங்க நரேந்திர மோடி கட்டிக்கிட்டா பணத்தை எப்படி மாத்திரம் என்ன இடுப்பழக பார்த்து பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்டாங்க இத்தனை பேர் எடுத்து பொண்ணு கட்டு மாதிரி ஆயிடுச்சா ஒரு ஆளை கூட எனக்கு பிடிக்கல பிடிக்கல என்ன சரி அருமையா பேசுறியா நைட்டு போட்டு வந்து அரைங்க வரைமா போட்டு வந்து நான் பாரு நைட்டு போட மாட்டேன் அதாவது நத்தாபூர்ல நிறைய பேர் கூட படிச்சேன் நிறைய கண்டிக்கிறவங்க நிறைய ஆட்டக்காரங்க இடமா இருக்கலாம் இல்லையா இந்த ஊர்ல நம்ம புதுசு இந்த ஊர்ல நீங்க நைட்டு பண்ணி ஆடுறா நாளைக்கு இந்த ஊர் வயசு பிள்ளைங்க ஒரு பொட்டை பிள்ளை கூட நைட்டு போடவே கூடாது அதாவது அப்ப உள்ள பொம்பளைங்க பதினேறு பொடி கட்டி எத்தனை கும்பத்து வச்சு நிறைய பூ வச்சு தெருவில் நடந்து வந்தா மாரியம்மன் ஒருத்தர் கை எடுத்து கும்பலாம் இப்ப இருக்கிற வயசு பிள்ளைங்க பூரா இந்த நைட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சா மேல போடுறது பேர் நம்ம என் ஆம்பளை போட்டா நான் வாடுறேன் நான் பொம்பளை இருக்கேன் போட்டா நான் பேர் நம்ம சால் இல்லை வேற என்ன சொல்றாங்களே தொப்பிட்டா இல்லம்மா வேற என்ன சொல்றாங்க இதுக்கு பேரு நோனியா நோனி ஓனியா என் காதுல அப்படி வந்து பிடிச்சேம்மா ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் மணி இந்த வயசு பிள்ளைங்க நைட்டி போட்டாலும் போட்டாலும் மேல சட்டி போட்டாலும் இந்த ஓனிக்கு இது பாரு இந்த ஓனி மின்னி மின்னி போட்டுக்கிட்டு எப்படி பண்ணாங்க
வளர இந்த பொண்ணுங்க எல்லாம் காலேஜ் படிக்க இந்த ஓடிக்குது பாரு இதை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் வளர கம்ப்யூட்டர் வளர இந்த பொண்ணுங்க எல்லாம் காலேஜ் படிக்க இந்த ஓடிக்குது பாரு இதை தூக்கி அப்படியே ஒரு சைடா போட்டாங்க. இப்ப இருக்கிற வயசு பிள்ளைங்க பூரா இந்த ஓணி தூக்கி வீட்டுல போட்டாங்க. அதாவது சும்மா கிடையாது. பாரு இப்ப இருக்கிற வயசு பிள்ளைங்க பூரா எல்லாம் வீட்டுல போட்டுறாங்க. பாரு ஒரு பொண்ணா பிறந்தா சாதனம் கிடையாது. நைட்டி போட்டாலும் சுடிதார் போட்டாலும் மேல சட்டை போட்டாலும் இப்ப போட்டுட்டு இருப்பாங்க. காலைல 6 மணிக்கு போங்க போயிருப்பா சத்தம் போடாத டீ குடி. காலைல 6 மணிக்கு பாரு காலையில நடு ரோட்ல இந்த வயசு பிள்ளைங்க ஒரு சொம்பு தண்ணி தெளிச்சுட்டு கடுப்பு கட்ட விளக்கு கையில எடுத்துக்கிட்டு அண்ணன் வரணும் பாக்குறது இல்ல, தம்பி வரணும் பாக்குறது இல்ல, மாமா வரணும் பாக்குறது இல்ல, மச்சா வரணும் பாக்குறது இல்ல, சித்து வரணும் பாக்குறது இல்ல, பெரியப்பா வரணும் பாக்குறது இல்ல. நடு ரோட்ல வயசு பிள்ளைங்க கீழே குடிச்சிட்டு ஒரே கூட்டு ஆம்பளை கிட்ட வரும்போது தூக்கி பிடிச்சிக்கிறது இல்ல ஈத்து பிடிச்சிக்கிறது. இன்னத்துக்கு அந்த வேலை ஒரு பொண்ணா பிறந்தா நைட்டி போட்டாலும் சுடிதார் போட்டாலும் மேல சட்டை போட்டாலும் வீட்டு அறுக்காலுக்கு நம்ம வெளியே வரோம்னா மேல துணி போடாம வெளியே வரவே கூடாது. அதுதான் பொண்ணு கலகம். அவங்கள பொட்டு புடவை எல்லாம் கோச்சு கூடாது. இந்த புடவை எங்க போச்சு? புடவை எல்லாம் வயலுக்கு வைக்கப்பிள்ளை கடை பிடிச்சி அதுலயும் மீந்து புடவை வைக்கப்பிள்ளை போர் போட்டு மேல கிளி கல்லு கட்டி தொங்க விட்டுட்டான். அதுலயும் மீந்து புடவை ஒரு ரூட்ல போய் பாரு புடவிலே பாத்ரூம். ஆமா புடவிலே பாத்ரூம் உள்ளார சுத்தி வெளியே அது மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன ஒண்ணு கடல் புடிச்ச மாதிரியா பிடிக்கல. இந்த நைட்டு கட்டு ஒரே விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா ஒரு அல்லர் சிண்டு ஒரு 1-2 போகணும்னா ஃப்ரீயா இருக்குது. ஒரு புடவை கட்டிட்டோ ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டோ அர்ஜென்டா ஓடணும்னா கஷ்டம். இது இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. ஒரே தூக்கு ஒரே அமுக்கு நைட்டு ஃப்ரீயா இருக்குது. போட்டி வந்தேன் அப்பாவுக்கு செடி ஒன்று முளைத்தாதப்பா இதையொன்று போட்டி வந்தேன் செடி ஒன்று முளைத்தாதப்பா வேதனையில் என்னை விட்டாயப்பாவே எங்களை வேரோடு சாட்சி விட்டாயப்பா நீ பெற்றெடுத்த 4 பெண் குழந்தைக்கு 2 ஆண் குழந்தைகளுக்கு ஆறுதலா இருக்குமே அப்பா. 5 பெண் குழந்தையும் 2 ஆண் குழந்தையும் 7 பிள்ளையை பெத்து நீ பெத்த 5 பொண்ணும் நான் புகுந்த விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தா மாமா மகளுக்கு சொல்லிருக்கேன் அப்பா அம்மா இல்லையாப்பா. தங்கி மென்று தான் நினைத்தேன் எங்க அப்பா அம்மாவை தங்கத்தா சிலை வடித்தேன். தங்கி மென்று தான் நினைத்தேன் தங்கத்தா சிலை வடித்தேன். தங்கி வரும் நேரம் இல்லை அப்பாவே உந்தன் தலைவிதி மாறவில்லை என்பாவே.
பார்த்த முகம் புறா பெத்த முகம் பார்த்திருக்குது என்ன பெத்தப்பா அன்பிலே கால் நிறுத்தி நம்ம வாசலில பந்தளித்தோம் அன்பிலே கால் நிறுத்தி வாசலில பந்தளித்தேன் அது ஒரு நேரம் இல்லை என்றாலே என்னை விட்டு அவை வயது சென்று விட்டாய் என்பானே அன்பிலே கால் நிறுத்தி வாசலில பந்தளித்தே அது ஒரு நேரம் இல்லை அப்பாவே பை வயது சென்று விட்டாய் அப்பா உனக்கென்று நான் இருந்தேன் எங்க அப்பகமாக 5 பெண்களுக்கு பெண் குழந்தை இருக்கிறது அப்பா உனக்கென்று நான் இருந்தேன் எனக்கென்று யாரும் இல்லை உனக்கென்று நான் இருந்தேன் எனக்கென்று யாரும் இல்லை கணக்கென்று வாழ்ந்து விட்டாய் அப்பாவே அப்பாவே என்னை விட்டு யாத்திரை பிரிந்து சென்று விட்டாய் அப்பாவே உனக்கென்று நான் இருந்தேன் எனக்கென்று யாரும் இல்லை தனக்கென்று வாழ்ந்து விட்டாய் அப்பாவே தனிமரமாகி விட்டாய் அப்பாவே வாழ்ந்த நத்தாமூர் கிராமத்திலே எல்லா முகமா பார்த்த முகமா தெரியுதப்பா தெரியுதப்பா 10 மாதம் சுமந்த தாய்க்கு சிறந்ததொரு கோவிலும் இல்லை தந்த சொல்மிக்கு மந்திரம் இல்லை சொல்வார்களே ஆமாம் 300 நாள் சுமந்து ஆராட்டி சீராட்டி அழகாக அமுத்துட்டு அம்மா அப்பா ஆமா. உனக்கென்று நான் இருந்தேன் எனக்கென்று யாரும் இல்லை இந்த நல்லாவூர்ல உனக்கென்று நான் இருந்தேன் எனக்கென்று யாரும் இல்லை அதற்கென்று வாங்கி விட்டாய் அப்பாவே அப்பாவே என்னை விட்டு யாத்திரை பிரிந்து சென்று விட்டாய் அப்பாவே. உனக்கென்று யாரும் இல்லை எனக்கென்று யாரும் இல்லை தனக்கென்று வாழ்ந்து விட்டாய் அப்பாவே தனிமரமாகி விட்டாய் அப்பாவே தனிமரமாகி விட்டாய். என்ன பெத்தப்பா அப்பனைக்கு தம்பி இருக்குதுன்னு இன்னைக்கு நான் தம்பி இருக்குதுன்னு என்ன பெத்தப்பா நீ நாங்க தாண்ட அப்பனைக்கு தம்பி ஒரு புறமா நீ பெத்தாஞ்சு பொண்ணா நாங்க தாஞ்ச பொண்ணு நாட்டிலிங்க போலண்டா அப்பனைக்கு குறை இருக்குது இன்னைக்கு குறை இருக்குது என்ன பெத்த அப்பம்மா நீ பெத்த பிள்ளைங்க நாங்க 5 பிள்ளை நீங்க குடிச்ச கிடத்துக்குள்ளோ இன்னைக்கு குறை ஒரு புறமா என்ன பெத்த அப்பம்மா நாங்க குதிச்ச பொண்ணுக்கு நாட்டில் நிக்க போலண்டா எங்க அப்பா அன்னைக்கு சாமி மடிப்பளவ அன்னைக்கு சாமி மடிப்பளவ என்ன பெத்த ஐயா எங்க அப்பங்க மணிக்கு சாந்தி இருக்குமா பலவ இன்னைக்கு சபையில இருப்பாங்கன்னு நீ பெத்த 7 புள்ள நாங்க சத்தமிட்டு உள்ளெடுத்தோம் இந்த சபையில உள்ளவங்க கொப்பங்க மணிக்கு சபையில இல்லம்மா ஒரு சத்து வைய போனாங்க அப்படிக்கு காடு போன நாள் முதலா நாங்க சபைய போய் பார்த்தோம் நீ பெத்த 7 புள்ள நாங்க சத்து வைத்த என்ன பெத்த அப்பா மணிக்கு நின்னுதோம் எங்க அப்படிக்கு கோவில் மடிப்பளவ அன்னைக்கு கோவில் மடிப்பளவ என்ன பெத்த ஐயா அன்னைக்கு குஞ்சு இருக்குமா பலவ எங்க அப்பங்க மணிக்கு கூட்டத்தில் இருப்பாங்கன்னு நீங்க காடு போன நாள் முதலா என்ன பெத்த ஐயா அன்னைக்கு நாங்க குரலிட்டு உள்ளெடுத்தோம் இந்த கூட்டத்தில் உள்ளவங்க குப்பகமா கூட்டத்தில் இல்லாம ஒரு கொடி வைய போனாங்க அப்படிக்கு நாங்க கூட்டத்தையும் போய் பார்த்தோம் நீ பெத்த பொண்ணுங்க நாங்க கொடி வைத்த என்ன பெத்த அப்பா மணிக்கு நின்னுடுதோம் எங்க அப்பங்க மணிக்கு துட்டு பணக்காரி நீங்க துட்டு பணக்காரி எங்களை அருமையா வளர்த்து திரும்பில விட்டுட்டு போறப்ப அம்மா நீங்க தூரத்தியா பாரு
எங்க அப்பங்க மணிக்கு தூரம் வீடு வந்தா இன்னைக்கு நான் சுக்கு குழம்பு வைப்பேன், உனக்கு நான் சுடுசா இன்னைக்கு முன்ன வைப்பேன். எங்க அப்பம்மா காசு பணக்காரி, இன்னைக்கு காசு பணக்காரி. என்ன பெத்தையா இன்னைக்கு கணக்குத்தியா பாரு. அப்பம்மா இன்னைக்கு காடு இருந்து வீடு வந்தா நாங்க கடுவு குழம்பு வைப்பா, நீ பெத்த பிள்ளைங்க நாங்க கட்டு சாத முன்ன வைப்பா. நம்ம குள்ள மாடு பால் கறக்கும், நம்ம குள்ள மாடு பால் கறக்கும். என்ன பெத்த அப்பா அம்மா நம்ம கொட்டையில நெய்க்காயும். நீ பெத்தாச்சு பொண்ணு நாங்க கொடுத்த பொண்ணு வீடு வந்தா உனக்கு கொட்டை நிறைஞ்சிருக்கும், ஒரு கொய்யா மாதிரி நீக்கி பிஞ்சிருக்கும். அப்படிக்கு வெள்ள மாடு பால் கறக்கும், அன்னைக்கு வெள்ள மாடு பால் கறக்கும். என்ன பெத்த அப்பா அம்மா அன்னைக்கு வேயும், அன்னைக்கு காய் காயும். இன்னைக்கு நாங்க வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு வாசம் நிறைஞ்சிருக்கோம். 5 பொண்ணுக்கு இன்னைக்கு ஒரு வாழை மாதிரி இன்னைக்கு பிஞ்சிருங்க. எங்க அப்பங்க மணிக்கு மாறலி துள்ளு வரல, இன்னைக்கு மாறலி துள்ளு வரல. என்ன பெத்த ஐயா குத்து மொத மாட்டு கண்ணல்லவா. நீ பெத்த 5 பொண்ணு நாங்க மாறு நேரம் குறைச்சோம். என்ன பெத்த அம்மா நீங்க மொத பொண்ணு அவங்க நாட்டில் நிக்கிற சீரழிஞ்ச. அப்படிக்கு நாங்க பாலிலையும் துள்ளு வரல. நீ பெத்த பொண்ணுங்க குட்டு பத்து மாட்டு கண்ணல்லவா. நீங்க பாலு நேரம் குறைச்ச. என்ன பெத்த ஐயா நீங்க 10 மாடு அவங்க நாட்டில் நிக்கிற சீரழிஞ்ச. எங்க அப்பங்க அம்மா நீக்கு கொய்யா மறுத்தாண்ட, நீக்கு கொய்யா மறுத்தாண்ட. எங்க அப்பங்க அம்மா நீ குயில் போல குத்திருந்த. உன்ன ஒரு குயிலுன்னு தெரியாதோ. சண்டல பாவி அவ ஒரு குண்டு போட்டு உங்க நாட்டில் நீக்கு சுட்டுட்டானே. எங்க அப்பங்க அம்மா நீக்கு வாங்க மறுத்தாண்ட, நீக்கு வாங்க மறுத்தாண்ட. என்ன பெத்த ஐயா நீங்க மயில் போல குத்திருந்த. உன்ன ஒரு மயிலுன்னு தெரியாதோ. சண்டலா பாவிங்களே உங்களை ஒரு மருந்து போட்டு சண்டலா பாவி அவன் சுட்டுட்டானே. எனக்கு நீல கல்லு வத்தி பட்டி, எனக்கு நீல கல்லு வத்தி பட்டி. என்ன பெத்த அப்பா அம்மா நாங்க நின்று ஊதுவத்தி. நீங்க காடு போன நாள் முதலா நீ பெத்த 5 பொண்ணு நாங்க நின்று தவிக்கிறோமே. இந்த சித்தாப்பூர்ல நாங்க நில கொழிஞ்சு அப்ப நீங்க நிக்கிறோம்டா. எப்ப நீங்க காசுக்கு நெல்லு வாங்கி என்ன பெத்த ஐயா நாங்க களத்திலேயே காய் வச்ச. இன்னைக்கு காசி நைலாம்மா. இந்த நத்தாமூர்ல நீங்க காத்தவங்க நீங்க தாயாகுமா. நீங்க நாங்க பணத்துக்கு நெல்லு வாங்கி என்ன பெத்த அப்பா அம்மா நீங்க நாங்க பாலையில காய் வச்சேன். நீங்க பாலையாகுமா. என்ன பெத்த அம்மா அன்னைக்கு பாப்பாங்க அன்னைக்கு தாயாகுமா. யாருக்கு அரசாங்கத்தில் பங்க மந்திரியாரை சிறந்தாந்த வணக்கம்மா. வரி 30 மந்திரி கிழக்கு வணக்கம் தனக்கழகு. யானை ஒரு பெண்ணி மணி ஓச ஒரு முன்னி. ஆணாக பிறந்தால் அறிவிக்க வேண்டும், பெண்களாக பிறந்து விட்டால் பெருமீடு வந்து கட்ட. அப்படி மறந்த மாமே திருக்கோயிலூர் அடுத்த இது என்ன ஊர்? நத்தாம்பூர். இந்த நத்தாம்பூர் புண்ணிய சேர்த்துட்டு நத்தாம்பூர் புண்ணிய சேர்த்துட்டு வாழ்ந்தது சில காலம், இருந்தது சில காலம், பயணம் அடித்தது சில காலம், பிறந்தார் சில காலம் இருந்தார். இப்ப மண்டிக்கு இரையாகி விட்டார். மறந்த மாமேதை அது அண்ணாமலை ஐயா அவர்களும் கோவிந்தம்மா அவர்கள். அண்ணாமலை என்பவர் யார்? அண்ணாமலை என்பவர் அதோ திருவண்ணாமலையில குதிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் பெயர் வகுத்த அண்ணாமலை அவரும் அதோ கோவிந்தம்மாவல் அவங்க யாரு? பகவானுடைய பெயரை வகுத்த கோவிந்தா அம்மா. அந்த அம்மாவும் இருவரு காலம் சென்றுட்டு முன்னிட்டு அதை பெத்தெடுத்த 5 பெண் குழந்தையும் 2 ஆண் குழந்தையும் 5
மருமகனும் 2 மருமகளும் பேரப்பிள்ளைகள் உற்றார் சொந்த பந்த அனைவரும் ஒன்றாக கூடி எங்க அப்பங்கம்மாக்காக செட்டியான செண்டு மல்லி பூக்க வேண்டும், மாண்டனி மல்லிகை பூக்க வேண்டும், மறுபடியும் எங்க வீட்டுல ஒரு குழந்தையாக ஜனிக்க வேண்டும். புண்ணியம் செய்ய எல்லாருக்கும் இந்த கூத்து கிடைச்சிடாது, புண்ணியம் செய்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூத்து கிடைக்கும். உண்மைதான். அப்படி அந்த இருவரும் கால சட்டத்தை முன்னிட்டு 29 அந்த பகவானுடைய வாசல் சொர்க்க வாசல் எப்படி திறந்திருக்கிறது, அது மாதிரி 4வது சொர்க்கம் சேர வேண்டும் என்று அது பிள்ளைகளை எல்லாம் ஒன்றாக கூடி நினைச்சு ஆலோசிச்சிருக்காங்க. அன்னைக்கும் உனக்கும் நாடக ஆசிரியர் இந்த நத்தாபுரம் கிராமத்திலே அதோ அகடவிகடமாக நடிக்கக்கூடிய உன்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரர் இருக்கிறாரு கண்ணன். அதோ நத்தாமரை சேர்ந்த இன்னொரு அவங்க அப்பா பேரு வேலாயுதம் அன்னதி வீரருக்கும் இன்னும் சிக்கப்பட்டு கிராமத்தை வாழ்ந்திருக்கூடிய கடல்ல இருந்து வளைவரிக்கு பேர் எடுத்த முருகன் நாடக ஆசிரியர் அன்னதி வீரருக்கும் உனக்கும் அது சின்ன குட்டி இருக்காம பேருடா விஜய் விஜய் அன்னதீவிற்கும் உனக்கும் நிறைய நாடக ஆசிரிக்காங்க. அன்னதீவிற்கும் உனக்கும் அடியே சிறந்த வணக்கம். என்னுடைய விளக்கு தெரியுமா? என்னன்னு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கோட்டம் செங்கத்தரமுள்ள ஒரே பாச்சல் எம பாச்சல் பாச்சல் வந்து கூடிய ஸ்ரீரங்க மடத்தில் துணைவாதிகளுக்கு மேலே 7 முறை நாடகாசிரியர். அது கேட்கல இந்த மார்பிடம் பொம்பளை வேஷம் அவனுக்கு காட்டு போவாங்க. ராமமூர்த்தி இருக்கின்றாரே மகனாக விளங்கக்கூடிய ராமமூர்த்தி மனைவியாக விளங்கக்கூடிய என் பேர் தான் சீதா சீதா சீதா. தம்பி இதுக்கு முன்பு எனக்கு என்ன முதல் பிரிவு தெரியுமா? லட்சுமி. லட்சுமி யாரு? லட்சுமி. எனக்கு முதல் பிறவி லட்சுமி. அதோ இதோ ராமராக வந்தாரு, அவருக்கு முதல் பிறவி பகவான். பகவான் என்ற பெயரை நீக்கி என்ன தெரிவித்தார்? பெண்ணே லட்சுமி, நான் ராவண சம்பாரம் செய்ய போறேன். ராமர சம்மானம் முடிப்பதற்காக இந்த பகவானுடைய பெயரை நீக்கி நான் ராமராக பிறக்க போகிறேன்னு சொல்றாரு. சுவாமி, எந்த நேரமும் உன் மார்பில் மகாலட்சுமி நீங்க இந்த பகவானுடைய பெயரை நீக்கி இதோ ராமர் அந்த ராமர சம்மானம் தீர்ப்பதற்காகவே ராமராக பிறக்க போகிறீர்களே, நான் எந்த நேரமும் மார்பில் கூடிய மகாலட்சுமி நான் என்னங்க அவரது எனக்கு என்ன பிரிவுன்னு கேட்டேன். அவர் என்ன தெரிவித்தார்? அம்மா லட்சுமி, இதோ என்னுடைய இடமாக இருக்கக்கூடிய மார்பில் தங்கக்கூடிய லட்சுமியா இருக்கிறேன். இதோ என் மார்பை விட்டு அகன்று அதோ புஞ்சிகஸ்த மகாமுனிவருக்கு புஞ்சிகஸ்த மகாமுனிவர் புஞ்சிகஸ்த மகாமுனிவருக்கு நீ ஒரு வேதியாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இந்த பகவான் மார்பிற்குரிய மகாலட்சுமியாக வந்து அந்த புஞ்சிகஸ்த மகாமுனிவருக்கு நான் வேதியாக பிறந்து தினந்தோறு நதிகளை சென்று மலரும் ஜாமு கொண்டு வந்து யாரை அர்ச்சனை செய்வது? பகவானை கோரி நான் அர்ச்சனை செய்வது. ஏன் எத்தனை பிரிவு எடுத்தாலும் அதே பகவானே தான் எனக்கு கணவராக வர வேண்டும்
சரிதான். அப்படின்ட்டு ஆ. அதோ நந்தவனத்துக்கு சென்று ஆ. மலரை கொண்டு வந்து நான் பகவானை கோரி நான் பூஜை செய்வது போய் செய்தாலும் பூஜை செய்வது வழக்கம். சரிதான். ஒரு நாள் பிறகு ஆ. மன்மதன் இருக்கின்றாரே ஆமா. என் அழகை பார்த்து என்னை துடாகரமாகவே ஆமா. என் அழகை பார்த்து என்னை இச்சைப்படுகிறார். சரிதான். இச்சைப்பட்ட உடனே ஆ. அடே மன்மதா ஆ. எப்போ என்னை பார்த்து இச்சைப்பட்டாயோ பட்டாயோ உனக்கு ஆ. உரிமை என்பதே இருக்க கூடாது கூடாது. குடி என்று சாபத்தை கொடுத்து சரிதான். உருவம் இல்லாம ஆமா. அவனுக்கு உருவம் இல்லாம ஆ. அப்படியே அழகிலையா நிற்கிறான். சரிதான். அப்படி இருந்த உடனே ஆ. இரண்டாவதாகவே சரிதான். நதிகளை சென்று ஆ. சாணமனை முடித்துவிட்டு முடித்து மலரை கொண்டு வந்து சிவனை அந்த பகவானை நினைச்சு நான் பூஜை செய்யும் பொழுது ஆ. தென்னிலிங்க ஆண்டு வரக்கூடிய ஆ. திக்கிசை செய்கிறார். உண்மை. யாரு? ஆ. அந்த தென்னிலிங்க ஆண்டு வரக்கூடிய ராமேஸ்வரன் என்னை அழகை பார்த்து பார்த்து துடாகரமாக என் சிகை என்று சொல்லக்கூடிய கூந்தலை பிடிச்சிட்டார். சரிதான். பிடிச்ச உடனே ஆமா. அடப்பாவி ஆ. நான் எந்த நேரமும் இரவு பகலாகவே பகவானே எனக்கு கணவராக வருவேன் என்று இரவு பகலாக நான் துதி செய்கின்றேன். ஆமா. எப்போ என் சிகை என்று சொல்லக்கூடிய சிகை அலங்காரத்தை பிடித்து விட்டாயோ சரிதான். நான் பத்தினி என்பது உண்மையானால் ஆ. அந்த பகவானை நினைப்பது உண்மையானால் உண்மையானால் இந்த வலது கை ஆ. ஒரு கத்தியாக மாற வேண்டும். அப்படி நின்ற உடனே ஆமா. என் வலது கையை ஆ. ஒரு கத்தியாக மாறிவிட்டது. மாறிவிட்டது. மாறிய உடனே ஆ. இந்த சிகை என்று சொல்லக்கூடிய சிகை அலங்காரத்தை முடியெடு தொட்டுட்டானே ஆமா. ஒரே வெட்டு. ஆ. யாரு? ஆமா. ராவணேஸ்வர கைய ஆமா. வெட்டிய உடனே ஆ. பாதி முடி அவன் கையோடு போயிடுச்சு. சரிதான். பாதி முடி என்னோட இருக்கு. ஆ. இருந்த உடனே ஆ. எப்போ ஒரு ஆடவன் நம்மளை தொட்டுட்டாரோ ஆமா. நம்ம கற்பு பறி போய் விட்டது. சரிதான். அதனால ஆ. இந்த உடம்பு வச்சு கூட சொல்லிட்டு ஆ. நான் அக்னியை முட்டி அக்னியை பிரவேசம் செய்தேன். சரிதான். செய்த உடனே ஆ. அனலா எரிஞ்சிட்டேன். எரிஞ்சிட்டேன். சாம்பலா போன உடனே ஆமா. இந்த மும்மரி பெடுத்து சரிதான். இந்த ஆறாக போட்டது ஆமா. இந்த சாம்பல் போயிட்டு சரிதான். அந்த தண்ணியில கலந்துச்சு. ஆமா. கலந்த உடனே ஆ. அந்த தென்னிலிங்க ஆண்டு வரக்கூடிய ஆமா. இரண்டாவதாகவே ஆ. திக்குசு செய்ய வரார். சரிதான். செய்த உடனே ஆ. இந்த தாமரை இலையிலே ஆ. நான் குவா 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 குவான்னு ஒரு குழந்தையாக பிறந்தேன். சரிதான். பிறந்த உடனே ஆ. நால்வர் மேனி பொதுவாகவே ஆமா. அது தென்னிலிங்க ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய சிவனை கோரி பூஜை செய்வது வழக்கம். வழக்கம். நீராடி விட்டு போகலாம் சொல்லும் பொழுது சரிதான். அடடா ஆ. நமக்கும் நம்ம மனைவிக்கும் பண்டுவதிக்கு திருமணம் செய்து செய்து. என்னடா குழந்தை என்பது கிடையாது. தெரியாது. தினந்தோறும் இந்த நதிகரையில நீராடும் பொழுது ஆமா. குழந்தை சத்தம் மழை என்று சொல்லக்கூடிய குழந்தை சத்தம் கேட்காது. ஆமா. இப்படி மழையில குழந்தை சத்தம் கேட்கிறது ஆ. அப்படின்னு ஆ. சுத்தி முத்தி பார்த்த உடனே சரிதான். தாமரை இலையில ஆ. நான் தத்தாச்சிட்டு ஆ. குவா 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 குவான்னு குழந்தையாக கத்துறேன். சரிதான். கத்தி உடனே ஆ. தென்னிலை ஆண்டவர்படி ஆ. ராமேஸ்வரம் அழகாக எடுத்து சென்றார். சரிதான். எடுத்து சென்று ஆ. நமக்கே குழந்தை இல்லையே, ஆமா. இந்த குழந்தை பிறந்த நேரம் ஆமா. நல்ல நேரமா ஆ. இல்ல கெட்ட நேரமா, இது கிடைச்ச நேரம் ஒரு நல்ல பதவி கிடைக்குமா, நம்ம நாட்டுக்கு குடிப்படலாம் எப்படி இருக்கும் சரிதான். அப்படின்னு சொல்லிட்டு ஆ. ஜோசியை கூப்பிட்டு இந்த பெண்ணை கொண்டு வந்த நேரம் நல்ல நேரமா ஆமா. இல்ல கெட்ட நேரமா நேரமா. அப்படின்னு பேச சொல்ல வேண்டும். ஆமா. அப்படின்ட்டு ஆ. ஜோசியத்தில் வந்து பாக்குறாரு. சரிதான். என்னத்த பஞ்சாயத்தை பிரட்டி பாக்குறாரு. சரிதான். பார்த்த உடனே ஆ. இந்த குழந்தைக்கு பேச்சு விட்ட வேண்டும் ஆமா. அப்படின்ட்டு ஆ. சீதளத்திலிருந்து எடுத்துட்டு வந்த பிறந்த குழந்தைக்கு ஆமா. சீதாதேவி